ராதா, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? ராதா, நான் தான் துளசி. ராதா, என்ன பார்த்து பயப்படாத. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராதா, நில்லு ராதா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ராதா. ராதா எங்கம்மா? இங்க தானப்பா இருந்தா? அப்பா, பாட்டி, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? ராதா, அம்மா இங்க பாருங்கம்மா. நீ அந்த ராதா, பக்கம் போய் பாரு. ராதா எங்கம்மா போற? எங்கம்மா இருக்க? ராதா, ராதா, அப்பா, பாட்டி, ராதா எங்கம்மா இருக்க? அம்மா ராதா. அப்பா, அப்பா, பாட்டி. என்ன பார்த்து பயப்படாத. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு தடவை நான் சொல்றத கேளு ராதா. இல்ல, தள்ளி இருங்க. கடவுளே கிருஷ்ணா. ராதா, நில்லு ராதா. ராதா, அது மோகனையா, இன்னைக்கு என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. உன்னை எப்படி கவனிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்காக நான் எவ்வளவுலாம் யோசிச்சு வச்சிருந்தேன் ராதா. உனக்கு நல்ல இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு உன்னை சொந்த கால நிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஐ எம் சாரி ராதா, என்னால எதுவுமே பண்ண முடியல. இது அவங்க கிட்ட கொடுத்துருங்கப்பா. ஆனா இப்ப நீ போய் தானே ஆகணும். உன்னோட நினைவுகள் எப்பவும் என் கூடவே இருக்கும். ஆனா உன் பொருள் எங்க இருக்க கூடாது. ஏன்னா தாமிரிக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையை நான் புதுசா ஆரம்பிப்பேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு நானே என் கையால் இந்த போட்டோ எடுத்துருவேன். நீ பாட்டுக்கு ஒரேடியா போயிட்ட. ஆனா இப்போ உன் போட்டோ கூட எனக்கு ஒரு விசித்திரமான உறவே உண்டாயிடுச்சு. இதை பார்த்தா ஒரு வாட்டி சந்தோஷமா இருக்கும், ஒரு வாட்டி கஷ்டமா இருக்கும். ஒரு வாட்டி கோபம் வரும், அப்பப்ப அன்பும் வரும். கோபம் வந்தா போட்டோவை திருப்பிடுற, அன்பு வந்தா போட்டோவை நேரா வைக்கிற. உனக்கு தெரியாது துளசி, நீ இப்ப என் கூட இல்ல. ஆனா சில நேரத்துல எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன் ஆத்மா இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கு. ராதாவோட சேர்த்து இப்ப நீயும் போய்தான் ஆகணும். என்ன தாமினிக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த தாலி உன்னோட இந்த போட்டோவோட சேர்த்து உன் தாலியையும் இந்த ரூமை விட்டு வெளியேற்றி ஆகணும். இந்த தாலி எங்க போச்சு? அம்மா கிட்ட போய் கேட்கிறேன். இல்ல 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 ஒருவேளை தாமினிக்கு நான் துளசியோட பொருளை பத்தி கேட்கிறேன்னு தெரிஞ்சாலே அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கிற அவ முகம் வாடி போயிடும். துளசியே இந்த உலகத்துல இல்ல. அவ பொருளை மட்டும் வச்சு நான் என்ன பண்றது? பாத்தீங்களா கிருஷ்ண பரமாத்மா, நான் சொன்னது கரெக்ட் தானே? துரதிருஷ்டசாலி தானே? என் வாழ்க்கைக்குள்ள யாரு வந்தாலும் அவங்க அப்படியே போயிடுவாங்க. இப்ப பாருங்க, என் வாழ்க்கையில இருந்து ஒரே நாள்ல ராதா துளசி ரெண்டு பேரும் போயிட்டாங்க.
இப்போதான் நான் போட்ட பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. ஒரே அட்டாக்ல துளசி அண்ட் ராதா 2 பேருமே மோகனோட லைஃப்ல இருந்து அவுட் ஆயிட்டாங்க. இப்ப நானும் மோகனும் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிப்போம். அப்பா பாட்டி யார் அது? ராதா, நான் தான் துளசி. ராதா, நில்லு ராதா. ராதா பாத்து, கீழே விழுந்துற போற. ராதா, இந்த தாலி காத்துல எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு? துளசி அம்மா, நீங்களா? தேங்க்யூ சோ மச் கடவுளே. ஆமா ராதா, நான் தான் துளசி. பயப்படாத, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். துளசி அம்மா, நீங்களா? ஆமா ராதா, நான் தான். இல்ல, என்ன பேசுற ராதா? இது உன்னோட பிரம்ம, வெறும் என்னோட பிரம்ம, வேற எதுவும் இல்ல. இல்ல ராதா, இது உன்னோட பிரம்ம எல்லாம் இல்ல. நான் உண்மையாவே இருக்கேன் துளசி.
சக்தியோட உணர்வு தானே. அப்ப நீங்க தான் அந்த சக்தியா? அடிக்கடி எனக்கு வீட்ல ஏற்பட்ட அந்த உணர்வு. அப்படின்னா நீங்க ஏன் உயிரையும் குஷியோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. ஆமா ராதா. ஆனா ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க தான் ஏற்கனவே இறந்துட்டீங்களே, அப்புறம் எப்படி உங்களால? என்னோட உடல் இந்த உலகத்தை விட்டு எப்போ போயிடுச்சு ராதா. ஆனா என்னோட ஆன்மா போகல. அது எப்படி போக முடியும்? என்னோட சின்ன குழந்தை இந்த உலகத்துல தனியா இருந்தாலே. நான் குஷி கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா என்னால முடியல ராதா. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது குஷி. சொன்னா கேளு குஷி. வேண்டாம் குஷி. என்னால அடுத்தவங்கள தொட முடியும், நான் இருக்கேங்கிற உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும். ஆனா என் பொண்ணை என்னால தொடவும் முடியாது. அவ பக்கத்திலேயே தான் நான் இருக்கேங்கிற உணர்வை கூட என்னால ஏற்படுத்த முடியாது. இது எல்லாத்துக்குமே நான் பண்ண அந்த சத்தியம் தான் காரணம். நான் வீட்டை விட்டு போகும்போது மோகன் வாங்கின சத்தியம். சத்தியம் பண்ணு. நீ என் முன்னாடியே என் குடும்பத்துக்கு முன்னாடியே என்னைக்கு வரக்கூடாது. உன் முகத்தையும் காட்டக்கூடாது, உன்னோட குரலையும் கேட்கக்கூடாது. நீ என்னைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். ராதா, நான் என்ன ரொம்ப பலவீனமா தான் உணர்ந்துட்டு இருந்த. சூழ்நிலை கைதியா இருந்த. ஆனா அதுக்கப்புறம் நீ வந்த. நீ என் குஷிக்கு அன்பை கொடுத்த. அவளை நல்லா பாத்துக்கிட்ட. அது மட்டும் இல்ல, நீ மோகனோட வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை கொண்டு வந்த. எல்லாத்த விட பெரிய விஷயம், தாமினியோட கெட்ட எண்ணங்களை நீ புரிஞ்சுக்கிட்ட ராதா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க நீங்க ஏன் என்ன முன்னாடியே நேரடியா சந்திக்கல? ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து மறைஞ்சே இருந்தீங்க? ஏன்னா மனுஷங்க மாதிரி ஆன்மாக்களும் இயற்கையோட சில நியதிகளை கடைப்பிடிச்சுதான் ஆகணும் ராதா. அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ராதா. ஆனா இன்னைக்கு எனக்கு நான் வணங்குற அந்த கடவுள், அப்புறம் உன்னோட அந்த திடமான நம்பிக்கையும், அப்புறம் நம்ம பொண்ணு குஷியும் சேர்ந்த உன்கிட்ட நான் பேசுறதுக்கான வழியை எனக்கு காட்டிட்டா. அந்த கிருஷ்ணரோட எண்ணமும் இதுதான் ராதா. குஷியோட யசோதா அம்மாவும் தேவகி அம்மாவும் 2 பேரும் ஒன்னு சேரணுங்கிறது. இது எல்லாமே இதோ இந்த தாலியால தான் சாத்தியமாச்சு. இந்த தாலி இருக்கே, இது என்ன குஷியோடவும் மோகனோடவும் இணைக்குது. இதோட இப்ப நீயும் இணைஞ்சிட்ட ராதா. நம்ம 4 பேரோட இணைப்பால தான் இன்னைக்கு நாம 2 பேரும் எதிரெதிரா நிக்கிறோம். இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. என் கையில என்ன இருக்கு தெரியுமா? வருங்கால அம்மாவுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே ஸ்பெஷலான கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் தேவையில்ல. ப்ளீஸ் நீ எடுத்துட்டு போயிடு. நிஜமாவே நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா ஒண்ணு செய் ப்ளீஸ். அந்த தாமினி எங்க இருந்து போ சொல்ல. என்ன பேசுற நீ? அந்த தாமினி யாரு? என் அம்மாவோட அக்கா பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃப்ரெண்ட். அவளை எப்படி போக சொல்ல முடியும்? ஓய் துளசி, அட என்னமா நீ? இங்க பாரு, இந்த நிலைமையில நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்த நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் மூளையில இருந்து தூக்கி எறி. அப்படியா? ஓய், நான் நெகட்டிவா பேசுறேனா? எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதே அந்த தாமினியால தான். தாமினி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் தான் சண்டை வந்துட்டே இருக்க போகுது. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான் சொல்றேன். ஏய், நம்ம உறவு இது ஒண்ணு வேர்க்கடல இல்ல தோலை உரிச்சு அப்படி திங்கிறதுக்கு. நம்ம உறவுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்.
அத மனுஷன் இல்ல கடவுளால கூட உடைக்க முடியாது. உன்னோட இந்த சினிமா டயலாக்லாம் இருக்கல, இதெல்லாம் நீயே வெச்சுக்கோ. என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத. போ அப்படி. பாரு குதிக்கிறான். ஐ மீன் குதிக்குது உள்ள. சரி நீ அதெல்லாம் விடு. நீ முதல்ல கிஃப்ட பாரு. சூப்பர் கிஃப்ட். எனக்கு வேண்டாம். நிஜமா? நிஜமா. எனக்கு எந்த கிஃப்டும் தேவையில்ல. நீ போ இங்க இருந்து. இத பார்த்ததும் உன் மைண்ட் மாறிடும். என்ன பார்த்து மாறன மாதிரி. ஐ மீன் ஜோக். ஒரே ஒரு வாட்டி பாரு. எங்கே பா. நான் பார்க்க மாட்டேன். தாலியா? அண்ட் இதுல என்னோட பேரை நான் எதுக்கு எழுதணும் தெரியுமா? ஏன்? ஏன்னா இந்த தாலி தான் மிகப்பெரிய சாட்சி. அது இந்த மோகன் இந்த துளசிக்கு தான் சொந்தம். இன்னைக்கு மட்டும் இல்ல, அது என்னைக்குமே. விட்டா புடுங்கிடுவ போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா? இந்த தாலி உனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல குஷி இந்த உலகத்துக்கு வரணும். ஆக்சுவலா நானும் குஷியும் சேர்ந்து தான் இதை உனக்கு கிஃப்டா கொடுப்போம். அப்படியா? நமக்கு பொண்ணுதான் பிறக்க போதுன்னு உனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை பையன் பிறந்துட்டா? அட அது எப்படி பையன் பிறப்பான்? பொண்ணுக்காக அது என்னோட எக்ஸ் குரோமோசோம், உன்னோட ஒய் குரோமோசோம் அண்ட் எக்ஸ் ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்? Z. சோ Z நான் அது பொண்ணா தானே இருக்கணும். ஒளராத. சரி முதல்ல எனக்கு அதை காட்டு. சரி காட்டுறேன். முதல்ல டாக்ஸை கட்டு. இப்ப பாரு. எதிர்பாராத விதமா மோகனால எனக்கு அந்த தாலியை போட்டு விட முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த கடவுள் அறிகுறியை காட்டிட்டாரு. நாம 2 பேரும் ஒன்னு சேரணும்னா அதுக்கு மோகனும் குஷியும் எனக்கு கூடிய ஒரு பொருள் எனக்கு நிச்சயமா தேவை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக தான் நான் இந்த தாலியை இங்க கொண்டு வந்தேன். துளசி அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களோட ஆத்மா இங்க இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல யாருக்காவது தெரியுமா? அதாவது நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கீங்கன்னு. தெரியுமே. காவேரி பெரியமாக்கு தெரியும். அப்புறம் தாமினிக்கு தெரியும். இவ்ளோ ஏன் அம்மாவுக்கும் தெரியும். என்ன அத்தைக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் அவங்க மோகனையா கிட்ட இத பத்தி சொல்லல? தாமினி பயங்கர கண் கட்ட அம்மா கண்ணுல இப்ப கட்டி வச்சிருக்கா. இத வச்சுதான் அந்த தாமினி அம்மாவை இப்ப பயமுறுத்திட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து அம்மா யார பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ இப்ப அவங்க தான் பழி வாங்குறாங்க. காவேரி பெரியமாவும் அந்த தாமினியும் சேர்ந்து அம்மாவை போய் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. நான் குஷிக்கும் மோகனுக்கும் ஆபத்தானவளாம். துளசி ஒரு ஆத்மாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அவ குஷிக்காக மட்டும்தான் இந்த வீட்லயே இருக்கிறா. அவ ஒருவேளை குஷியை கொண்டுட்டானா, அவ கூட கூட்டிட்டு போயிட்டானா, எப்படி மோகன் குஷியை தான் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி துளசியும் தான் கூடவே குஷியை வச்சுக்கணும்னு ஆசைப்படுவா. என் பொண்ணு குஷியன்னா என் கூட கூட்டிட்டு போயிடுவேன்னு நம்ப வச்சுட்டா. காவேரி பெரியமாவோட பேச்சையும் தாமினி பேச்சையும் கேட்டுட்டு தான் அம்மா வீட்டுல அந்த பாதுகாப்பு கயிறை கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் செய்ய போற இந்த காரியத்துக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. அந்த கவசத்தால தான் என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஓ, ஆனா ராதா, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைம் இல்ல. நீ முதல்ல நம்பணும் ராதா. இப்போ நடக்கிறது எல்லாமே உண்மையாதான் நடக்குது. ராதா இத பாரு, நீ எனக்கு துணையா இருந்துதான் ஆகணும். சொல்லு இருப்பல்ல? துளசிக்கா,
நீங்க மோகனையாவையும் குஷியும் தொட முடியாத அளவுக்கு இருக்க அந்த சத்தியம் என்னன்னு சொல்லுங்க. மோகன் மேல சத்தியம் பண்ண. நான் வீட்டை விட்டு போகும்போது மோகன் சத்தியம் வாங்கிட்டாரு. நான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கணும்னு. துளசி, உனக்கு போகணும்ல, அப்ப போ. ஆனா சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் ஏன் முன்னாடியே என் குடும்பத்து முன்னாடியே நீ வரக்கூடாது. உன் முகத்தையும் காட்டக்கூடாது, உன்னோட குரலையும் கேட்கக்கூடாது. என் மேலையும் நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்த உறவு மேலையும் சத்தியம் பண்ண. உன்னால என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ என்னைக்கும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. என் மேல சத்தியம் பண்ண. அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தால என்னால மோகன் கிட்ட பேசவும் முடியல, என் குஷி கிட்டயும் பேச முடியல. ஆனா ராதா, நம்ம 2 பேரோட அன்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. மோகனையும் குஷியையும் நாம 2 பேரும் விரும்புறோம், அதுவும் அளவுக்கு அதிகமா. உங்களுக்கு தெரியுமா நான் மோகனையாவை காதலிக்கிற விஷயம்? ஆமா ஆமா ராதா, எனக்கு அது தெரியும். மோகனை நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிறன்னு தெரியும்.